பிதாவே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பிதாவே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் தாமே உணர்ந்து கொள்ளுதலும் ஞானத்தையும் பரத்திலிருந்து கொடுக்கிறீர். பிதாவே, உங்களை துதிக்கின்றோம். பிதாவே, உங்களை சோத்தரிக்கிறோம். உங்களுடைய ஞானம் மிகப்பெரிய விலையேறப்பட்டதாக இருக்கிறது. உங்கள் குமாரன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, இங்கே கூடியிருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய சித்தமானால் அவர்களுக்கு உணர்ந்து கொள்ளுதலையும் ஞானத்தையும் பலனையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். பிதாவே, இன்னுமாக அவங்களுக்கு சரீர பலவீனங்கள் இருக்குமானால் அதை எடுத்து போட்டு உங்கள் சித்தத்தை செய்வதற்கு ஏற்றவாறு அவங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக கனிகள் கொடுக்க உதவி செய்யும். பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, அவங்க பிதாவே, அவங்களுடைய சரீர பலவீனத்தின் நிமித்தமாக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இன்னும் சுகபலனை கொடுக்கும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். பிதாவே, உங்களுடைய ஞானம், அந்த ஞானத்தை நாங்கள் அதிக உயர்வாக கருதி மதித்து நாங்கள் பிதாவே எங்களுடைய நடக்கைகள் எல்லாம் உங்கள் குமாரனுடைய அடிச்சூடாக இருக்க தயவுசெய்து உதவி செய்யும். பிதாவே, இந்த நேரத்திலே பிதாவே கூடியிருக்கிற இந்த ஓல்டேஜ் ஹோமில் கூட உங்கள் சித்தமானால் எங்களை பாதுகாத்து கொள்ளும். அவங்களை ஆசீர்வதியும். இன்னுமாக இந்த ஓமை நடத்தக்கூடிய ஒருவருக்காக வேண்டுதல் செய்கின்றேன். பிதாவே, அவங்களை பாதுகாத்து கொள்ளும். உங்கள் சித்தத்தையும் உங்கள் ஊழியத்தையும் செய்யத்தக்கதாக ஆசீர்வதியும். பிதாவே, ஒவ்வொருவரையும் பிதாவே உங்களுடைய நாமம் விளங்கத்தக்கதாக உங்கள் நாமத்தை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக வளருவதற்கு உதவி செய்யும். பிதாவே, எனக்கு தேவையான நன்மைகளை கொடும். இதோ சகோதரனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அவருக்கு இன்னும் உங்கள் ஞானத்தையும் உங்களுடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக உதவி செய்யும். பிதாவே, அநேக சீஷர்களை உருவாக்குறதற்கு ஏற்றவாறு நாங்கள் வளருவதற்கும் அவருக்கு ஞானத்தையும் அதிகமாக நீங்கள் கொடுத்து உங்களுடைய ஊழியத்தை அவர் மூலமாக செய்கிறீர். இன்னும் அநேக பிள்ளைகளும் பிதாவே ராஜ்யத்திற்குள்ளாக சேர்க்கத்தக்கதான இருதயத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர். பிதாவே, தயவு கூர்ந்து உங்கள் சித்தத்தை மனிதருக்கு நீங்கள் காண்பிக்கிறீர். உங்கள் வேத வாக்கியம் சத்தியமானது விளக்கத்தக்கதாக பிதாவே நாங்கள் அந்த மறைந்து இருக்கக்கூடிய அந்த அதிசயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும் உங்கள் வேத வாக்கியத்தை நாங்கள் படிக்கிறதற்கு நீங்கள் தாமே உதவி செய்யணும். பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக நீங்கள் பிதாவே ஒருவர் தெரிந்து கொள்ளாவிட்டால் உங்களிடத்தில் வர முடியாது, உங்கள் குமாரனிடத்தில் வர முடியாது என்று அறிந்திருக்கிறோம். நீங்களே வெளிப்படுத்துகிறீர் என்றும் உங்கள் சித்தம் இருக்க வேண்டும் என்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இங்கே பிதாவே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் உணவையும் சகலத்தையும் கொடுக்கிறீர். பிதாவே, உங்களுடைய சித்தமானால் நாங்கள் பிதாவே இன்னும் அதிகமாக உங்களுடைய நாமத்தை உங்களுடைய அதிசயங்களை அறியத்தக்கதாக உதவி செய்யும். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. இன்னைக்கு நித்தியமான காரியம்னா, நித்தியமானது என்பது பூமிக்குரியது அல்ல. பூமிக்குரியது ஒரு தற்காலிகமான காரியமாக இருக்கும். பூமிக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரியாக இருக்கும். அது இருக்கும், பயன்படுத்த முடியும். ஆனால் அது அநித்தியமானது இல்லையா? அதை நான் தேவனுக்காக நான் பயன்படுத்துகிறேன் என்றால் அது என்னவா இருக்குன்னா அது பரிசுத்தமாலாம் இல்லை. ஆனால் தேவனுக்காக நான் பிரித்தெடுக்கப்படுவது பரிசுத்தமாக இருக்கு. நான் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுவது பரிசுத்தமாக இருக்கு. இப்போ பரிசுத்தம் என்பது ஒன்று, அது தேவனுக்காக இருப்பதாக இருக்கு. இங்க சபையானது பாவத்திற்கென்று ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றார். அப்போஸ்தலர் 2:38 நீங்க காணும் பொழுது, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். இது ரோமர் 6:6. நம்மளுடைய இருதயமானது என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த பழைய காரியங்கள், என்னுடைய அந்த பழைய யோசனை, எனக்காக நான் ஜீவிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அதிலே நம்பிக்கை இல்லை, அதிலே ஒரு பலனும் இல்லை. நான் பார்க்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் இருந்ததற்கு பலன் கிடையாது. நான் கோவப்பட்டிருக்கலாம், அநியாயம் செய்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம். அதில் நான் என்ன சொல்கிறேன், அதில் எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது, எந்த ஒரு கருத்தும் இல்லை, எந்த ஒரு பாத்திரமும் கிடையாது. ஏன்னா அதில் ஒரு நம்பிக்கை இல்லை. இப்போ நம்பிக்கை என்றால் என்ன?
எதுலெல்லாம் நம்பிக்கை வரும்? எபிரேயர் 7:19. சரி, நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்துவதில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதே பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். சொல்ற நியாயப்பிரமாணம், இங்க நியாயம் பிரமாணம், இங்க ஒரு பிரமாணம் இருக்கு. அது மோசையினால கொடுக்கப்பட்ட பிரமாணம். நான் சொன்னல, சிவந்த சமுத்திரத்தை கடந்த ஒரு மனிதன், அவர் இஸ்ரவேலர்களுக்காக, இஸ்ரவேல் அவருடைய பிள்ளைகளுக்காக அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஒரு மனுஷன். அவர் மூலமாக இஸ்ரவேலர்களை வழிநடத்திருக்கிறார். அவர் என்ன செய்திருக்காருன்னா, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே எபிரேயர்களை என்ன செய்திருக்காருன்னா வழிநடத்திருக்கார். அவர் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர். உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும் அவர் மிகுந்த சாந்த குணம் உள்ளவராக இருக்கார். அவர் அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியில் வெட்டாந்தரை மாதிரி இல்லையா, அதில் நடந்து போயிருக்கிறாங்க. அது பயங்கரமான ஒரு காரியம். யார் செய்ய முடியும்? தேவன் செய்ய முடியும். சரி, அந்த பிரமாணம் அவர் மூலமாக கொடுக்கப்பட்டது. அது எதுக்காக? அக்கிரமக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் சரி, இவர் தேவனானவர் இவர்களுக்கு கொடுத்த அந்த பிரமாணத்தை தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ரெண்டு காரியங்கள் கொடுத்தாங்க. ஆனால் தேவனுடைய காரியங்களை இந்த பழைய பிரமாணம், மோசையினாலே கொடுக்கப்பட்ட பிரமாணம் பூர்ணமாக்கல, கம்ப்ளீட் ஆக்கல இல்லையா. இயேசுக்கு தேவனுக்கு பிரியமா இல்லை. அங்க தேவன் தான் நாம் பார்க்குறோம். பழைய பிரமாணத்தை தேவன், இயேசு உங்க அண்ணன் இன்னும் பிறக்கல, கிறிஸ்து தான் இருக்காரு. ஆனால் கிறிஸ்து எப்படி இருக்காரு? ஆனால் பிறக்கல, பூமி வகையில் இல்லை, பிறக்க போறார் என்று தான் சொல்லியிருக்கு. இங்க நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. அப்ப ஏன் கொடுத்தாங்க சொல்றேன் இல்லையா? அது ஒன்றையும் பூர்ணப்படுத்தலைன்னா ஏன் கொடு? அக்கிரமக்காரர்கள் வளரக்கூடாது. அது அக்கிரமக்காரர்கள் நிமித்தமாகவே கூட்டப்படுது, அதிகமாக ஆக்கப்படுது. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதே எது வருவிப்பது? பூர்ணப்படுத்துகிறது. நம்மளை பூர்ணப்படுத்துவது என்ன? நம்மளை பூர்ணப்படுத்துவது என்ன? இப்போ ஏதோ யாரோ ஒருவர் இப்படிப்பட்ட ரகசியங்களை அறிய முடியாது அப்படின்னு நம்ம சொல்றாங்க அப்படின்னா, அவங்க பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பூர்ணத்தை காண முடியாமல் இருக்கிறாங்க, தெரியாம கூட இருக்கலாம். அப்போ படுத்துகிறது என்ன? தேவனுடைய வார்த்தை என்ன? அப்போ ஏன் அவங்கள பூர்ணப்படுத்தணும்? என்ன பூர்ணப்படுத்துவது என்ன? சரி, அப்போஸ்தலர் 13:39 சொல்றாரு, மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே, நான் சொன்னேன் இல்லையா, மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமானாக்கப்படக்கூடாதுதா இருந்தது. அந்த பிரமாணத்திலிருந்து யூதர்கள் வெளியே வர முடியாதா இருந்தாங்க, நீதிமான் ஆக்க முடியாததாங்க. நம்மளை எது நீதிமான் ஆக்கினது? தேவன் மேல் வைத்த சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக நாம் நீதிமான்கள் ஆக்கிறோம். இந்த காரியங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, பார்த்துட்டு இந்த விசுவாசமானது அதிக நன்மையை வருவிக்கக்கூடியதாக இருக்கு. விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிவிக்க கடவது. அப்போ யார் இந்த நீதிமானாக்கப்படுகிறார்கள்? விசுவாசிக்கிறவர்கள் இல்லையா? யாரு விசுவாசிக்கிறவர்கள்? இங்கே இருக்கட்டும், நம்ம ரோமர் புஸ்தகம் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனே அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இப்போ நான் விசுவாசிக்கிறேன், நீதிமானாயிருக்கிறேன் என்றால், நீதிமான் ஆகிறேன், பூர்ணப்படுகிறேன் என்றால் என் இருதயம் அங்கே என்னவாகுது? அந்த என்னுடைய களிம்புகள்லாம் இருக்குல்ல, என்னுடைய அழுக்குகள்லாம் இருக்குல்ல, நான் எம்டியா இருக்கேன்ல, அந்த எம்டியான காரியங்கள், அந்த வெறுமையான காரியங்கள், ஒன்றில்லாத காரியங்களை நான் எடுத்து போடுகிறேன். எப்படி? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து இல்லையா அங்க சொல்றாரு. அங்க வெட்கம்லாம் கிடையாது. அங்க என்ன வருது? அதிக நம்பிக்கை இருக்கு. நமக்கு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, நித்தியமான காரியத்தின் மேலே. பின்பு கிரேக்கரிலும் முன்பு யூதரிலும் சொல்ற
வெட்கப்படக்கூடாதுன்றார். யார் இங்கே தேவ பலனை பெற்றுக்கொள்கிறார்கள்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். விசுவாசிக்கிறவனே. விசுவாசம் எது மேல? தேவனுடைய வார்த்தையின் மேலே, இல்லையா? இப்போ தேவன் ஒருவர் உண்டு. தேவன் நம்மளை என்ன செய்ய போகிறார்? அவருடைய கிரியின்படியாக நம்மளை பயன்படுத்துவார். சரி, இங்க பார்க்கலாம். அதை அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. இது மனுஷனுடைய பலன் கிடையாது. அநேகர் சரீரத்திலையும் சரி மாம்சத்திலையும் சரி வருத்தப்படுவாங்க. ஆனால் நமக்கு ஒரு உதவி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நான் சொல்லல, இது தேவனே யோசுவே சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன தேவை இருக்கு? நம்ம குறைவான விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோம். எவ்வளவு காலம் உங்களோடு இருப்பேன்னு கேட்கிறாரு இயேசு. சரி, மார்க் புஸ்தகம், யோவான் கிடையாது, மார்க்கு 9 பார்க்கும்போது வாசிங்க பார்ப்போம். மார்க் 9:9 அப்படியே தொடர்ந்து வாசிங்க. நான் சொல்லும் போது நிறுத்திடுங்க. 10. அவர்கள் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கிக் கொண்டு எலியா முந்தி வர வேண்டும் என்று வேத பாரகர் சொல்லுவதாகவே அதேபோல் அது எப்படி என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடல்கள் பட்டு அவர் அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே என்று எப்படி என்றார். ஆனாலும் எலியா வந்தான் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதாலும் தங்களுக்கு இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, இங்கே பார்க்கும்போது அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது எவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்குறாரு பாருங்க. இயேசு மலையிலிருந்து இறங்குறார். ஏன்னா அவர் அங்கே இருக்கும்போது நல்ல திரளான ஜனங்கள் இருப்பாங்க. திரளான ஜனங்கள் இருப்பாங்க. அப்போது அநேக ஜனங்கள் இருப்பாங்க. அவங்களிடத்தில் பேசணும் அப்படின்னா இந்த எக்கோ சவுண்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்கோ. ஆமாம், இந்த மிருகங்கள் கூட எக்கோ சவுண்டுனால அது அந்த ஒலியை அனுப்பிச்சு அது என்ன செய்யணும், அந்த வேவ் இருக்குல்ல, அந்த எக்கோ, அதை கூட என்ன செய்யணும், பயன்படுத்துங்க. அந்த நிறைய மிருகங்கள் கூட இந்த எக்கோ சவுண்டை பயன்படுது. டால்ஃபின் சொல்கிற அந்த மிருகம், அப்புறம் இந்த பேர்டுன்னு சொல்கிற ஒரு பேர்ட் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு மிருகங்கள் கூட என்ன சொல்கிறோம், இந்த சவுண்டை வைத்து ஒலியை அதிகமான தூரத்தில் பயன்படுத்தி அங்கே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கும். இங்கே இயேசு என்ன செய்கிறாரு தெரியுமா? மலையில் ஏறுறாரு. அங்கே வரக்கூடிய அந்த காற்றினுடைய இது அந்த ஓசை இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி பயன்படுத்துகிறாருன்னா மைக்கில் பேசுகிறாங்கல்ல, அப்படி பேசக்கூடிய காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். நம்ம மலையிலிருந்து பேசும் பொழுது அதிகமான எக்கோ சவுண்டுகள், அதில் சிறிய வார்த்தை கூட அதிகமான தூரத்துக்கு போகும். இப்போது அதே மாதிரி மலையில் ஏறி உக்காந்து பேசும் பொழுது அநேக மக்களுக்கு கேட்கும். அப்போது அநேகர் பின்பற்றாலும் கேட்காதே அப்படின்னு கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இயேசுவானவருக்கு ஞானத்தை கொடுத்தாரு தேவன். எப்படி பாருங்க, இப்போ கேட்கும், அது கேட்கும், அநேக தூரத்துக்கு டிராவல் பண்ணும் ஒளி. அப்போது இது அப்பொழுது தேவனானவர் அப்படி வைத்திருக்கிறார். இப்பொழுது தெரியும் நமக்கு ஒளி வாங்கியிருக்கு, ஒளி பெருக்கி இருக்கு. அப்போ இப்படி ஒளி பெருக்கினா தெரியும் உங்களுக்கு, மைக்கும் சரி அந்த ஸ்பீக்கரும் சரி, ஒளி வாங்கி இதில் ஒளி பெருக்கி இது இருக்கிறதுனால கேட்குறாங்க, பேசுகிறாங்க. இங்கே மலையின் மேலே இருந்து இறங்குறாங்க, பேசிட்டு தான் இறங்குறாரு. மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்க்க முடியும். அதில் சில காரியங்களை சொல்கிறார். இங்கே மலையிலிருந்து இறங்குறாங்க. அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அப்போ அவர் கட்டளை கொடுக்குறாரு. அந்த கட்டளையை இவங்க என்னன்னு கேட்குறாங்க. மரித்தோர் என்ன, மனுஷகுமாரன் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க பார். மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்றால் என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து,
எனக்கு புரியல. இயேசுவானவர் பாடுபட்டு சிலுவையில் மரிக்கணும், அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இது இவரை தான் என்ன செய்வாங்க, ஒப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதிகமாக தேவனானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். வேத வாக்கியங்களை சகலத்தையும் கொடுத்துருக்கார். எல்லாரும் தீர்க்கதரிசியின் வாயினாலும் உரைக்கப்பட்டிருக்கு, இயேசு மரிக்க போகிறார். அவர் எப்போ எழுந்து போகிறாரு? மரித்து 3ஆம் நாள் இல்லையா அவர் எழுந்திருப்பார் இல்லையா? இப்போ அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு, அவங்களுக்குள்ளே சொல்லலை, அதை உள்ளே அவங்களுக்குள்ளே அவங்க நாங்கள் உள்ளே பேசிட்டு அடக்கிட்டாங்க. இது எப்படி நமக்கு தெரியுது? இது மார்க்கு, யோவான், மத்தேயு, லூக்கா, இப்படி எல்லாம் சுவிசேஷ புஸ்தகம் 4 மட்டும் கிடையாது. இந்த 4ல் என்ன செய்கிறாரு? தேவ ஆவியானவர் பதிவு செய்கிறார். அவருக்கு மறைவாக எதுவுமே கிடையாது. தேவனுக்கு மறைவான ஒரு சிருஷ்டியும் இல்லை, அவருக்கு ஒரு காரியம் கூட இல்லை. நம்ம இருட்டில் பேசுறது கூட ஒரு நாள் வெளியே வரும் இல்லையா? வீட்டுக்குள்ளே பேசுறது கூட ஒரு நாள் வெளியேறங்கமாகுன்றார். அது கூடாரத்துக்கு மேலே பேசுன்னு சொல்கிறாரு. நீங்கள் சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கணும். இப்படி வாசிக்கிறதை கேட்கணும். ஃபஸ்ட்டு கேட்கணும், இல்லை வாசிக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் தெரியும். இந்த ரகசியங்கள்லாம் நமக்கு அறிந்து கொள்ள முடியும். நமக்கு அதிக நம்பிக்கை வரும் இல்லையா? இப்போது இந்த மாதிரி காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம நம்பிக்கையாக இருக்கும்ல, விசுவாசிக்கிறோம், அது வேற. நம்ம நம்பிக்கையாக இருக்கலாம், ஒன்று மேலே நம்ம பொறுத்து கொள்கிறோம்ல மேலான காரியத்தை. அந்த காரியங்கள் அதிகமாக வளரணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதுதான் நம்ம பார்த்தோம். பேதுருவுக்கு சொல்கிறாரு, தீமோத்தேயுவுக்கு சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் கேட்டவர்களை திரும்பி என்ன செய், ஞாபகப்படுத்து. நீ ஞாபகம் பண்ணாத, அதை நீ கை கொண்டு போதின்ற இல்லையா? சுத்த மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இதில் பிறக்கும் அன்பு அப்படின்றது. இதெல்லாம் எங்கேருந்து வருது? இருதயத்திலிருந்து வருது. அப்போது நம்ம என்ன வேணும் நமக்கு? நம்ம இந்த வேத வாக்கியங்களை பற்றி கொள்ளணும்னா நம்பிக்கை தேவைப்படுகிறது. நம்பிக்கை அவ்வளோதான். இங்கே என்ன தேவைக்குது? அந்த விசுவாசத்தை பிடித்து கொள்ளணும்னா நம்பிக்கை தேவை இருக்கிறது. ஆமாம், நமக்கு நித்திய ஜீவன் ஒன்று இருக்கு. நாம் விசுவாசத்தில் வளருவோம். தேவனானவர் நமக்கு உதவி செய்வார் இல்லையா? அநேக உதவி செய்கிறாரு, நம்ம பார்க்கலாம். நம்ம நிறைய டைம் இருக்குது. அந்த தேவன் அந்த உதவி செய்யும் பொழுது நமக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை. நம்ம எதுக்குமே கலங்கமே படக்கூடாது. ஏன்? தேவன் நம்மளை வழிநடத்துவார். தேவன் நமக்கு என்ன செய்வோம்? உதவி செய்ய இயேசுவை வைத்திருக்கிறார். இயேசுவை நம்ம பார்க்கலாம், அவர் எவ்வளோ பெரியவராக இருக்காரு. இயேசுவை இந்த உலகத்தில் வைத்திருக்காரு. ஆச்சரியமாக இருக்கும், என்ன இப்படிலாமா இருக்குது அப்படின்னு சொல்லி. எல்லாமே ஆச்சரியம்தான். எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர்கள் சொல்லி இருக்கிறார்களே, அது எப்படி என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் எலியாவின் ஆவி உடையவர் தான் யோவான் ஸ்நானகன். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணார்ல, இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார்ல, அவரு தான் எலியா. அவர் யோவான் ஸ்நானகன், அவர் எலியாவின் ஆவியுடையவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பதிவு பண்ணுறதுக்கு அது வேத வாக்கியம் இருக்கு. அவர் பிரதியுத்தரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுபட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறது. அது எப்படி என்றார். அவமானப்படுத்தி இயேசுவை அவமானப்படுத்தினாங்கல்ல. நான் வந்து தேவகுமாரன் அப்படின்னு சொல்லும் போது என்ன செஞ்சாங்க? இவன் தேவனுக்கு சமமாக்கிட்டான், உயர்த்திட்டான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ வந்து பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் சொல்லும் பொழுது என்ன செஞ்சாங்க? தேவனுக்கு சமமாக்கிட்ட, நீ இப்படி தேவ தூஷணம் சொல்லிட்ட, நீ வந்து என்ன செய்கிற? தேவ தூஷணம் சொல்லிட்ட, தேவனை நீ அவமதிப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து எலியா முந்தி வரணும்னு இயேசுவே சொல்கிறாரு. அந்த எலியா யார் அப்படின்னா, பழைய பிரமாணத்தில் வாழ்ந்த அந்த எலியா கிடையாது, தீர்க்கதரிசி கிடையாது. அவருடைய ஆவியுடைய யோவான் ஸ்நானகன். ஆனாலும் எலியா வந்தாயிற்று சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே வரப்போகிறது கிடையாது.
முந்தி ஆயத்தம் பண்ணுறதுக்காக தான் அவருடைய வேலை. ஆனாலும் எலியா வந்தாயிற்று, அவைகளை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவனுக்கு இஷ்டமானபடி, எனக்கு இஷ்டம்னா என்ன வேணா செய்வேன் நான் இல்லையா, ஏன்னா சுதந்திரவாளி அப்படின்ற மாதிரி. யாரு இவர் தீர்க்கதரிசி அப்படின்ற கூட பார்க்காம யோவான் ஸ்தானகன் என்ன செஞ்சாங்க, தலையை வெட்டி கொண்டுட்டாங்க இல்லையா, தலையை வெட்டி கொண்டுட்டாங்க. கடைசி முடிவு அவர் அப்படிதான், அது கொண்டுட்டாங்க அவரை வந்து தனக்கு இஷ்டமானபடி. இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு புரியுமா? மனுஷனுக்கு புரியணும். அவன் தன்னுடைய இஷ்டமானபடி அவன் இருந்தானா புரியாது, அவனுக்கு நம்பிக்கை இருக்காது. மத்தேயு 11:4 சொல்றாரு, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். இவர் வந்து யோவான் ஸ்நானகனை குறித்து தான் சொல்றாரு இல்லையா. ஜனங்கள் எல்லோரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள் இல்லையா. அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவரோடு எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். இது சொல்லிட்டார்ல, இவர் வந்து கேட்ட கேள்வி இவர்களுக்கு முன்னாடி சொல்றாரு இல்லையா, எலியா வரணும் அப்படின்னு அவங்க போதிக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க வேத வாக்கியத்தை, சரிதான்னு சொல்லிட்டார் அவரும். அவர் சொல்லிட்டு அவர் மறுக்கல, நீ பொய் சொல்றீங்கன்னு சொல்லலை. என்ன சொல்றாரு, அது உண்மைதான், ஆனால் எலியா வந்தாயிற்று அப்படின்ட்டு போதிக்கிறார். போதிச்ச பின்பு அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆனால் அவர்களுக்கு வந்தவர்களுக்கு கீழ்ப்படியவில்லைன்னு சொல்றாரு. ஒரு புதிய டாபிக் ஓப்பன் பண்ணிட்டாரு. அவங்க இவர் வரணும்னு மட்டும்தான் சொன்னாங்க. அவர் யாரு, அவர் என்னாரு, அவர் எப்படி இருந்தாரு, அவர் என்ன செய்தாருன்னு சொல்லிட்டாரு இல்லையா. அவர் வழி ஆயத்தம் பண்ணாரு. அது யோவான் ஸ்நானகன் ஆவி, எலியாவின் ஆவி உடையவன் யோவான் ஸ்நானகன் சொல்லிட்டாரு. அவர் என்ன செய்யறதற்கு வந்தாரு, மனம் திரும்புதலுடைய கனிகள் கொடுக்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. மனம் திரும்புவதற்கு ஏற்றவாறு அவர்கள் போதிக்கிறார்கள் என்று சொல்லிட்டாரு. அப்போ அந்த நிமிடத்துல நம்ம 2 காரியத்தை செய்யணும். ஃபர்ஸ்ட், ஒரு இடித்து போடுறாரு தேவன் கட்டளை ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா, முதலாவது அவனுக்கு தேவை, அவன் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்த கடவான். அவன் தேவனை என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை அறிந்து கொள்ள கடவான். அப்படி இல்லைன்னா அவனை என்ன செய்ய முடியாது, கட்டுவிக்க முடியாது. அவனுக்கு நம்பிக்கை இல்லை. நான் என்ன செய்ய முடியும், எனக்கு வந்து நான் பிரமாணத்தை கை கொள்ளாம எனக்கு நித்திய ஜீவன் இருக்கு, வாக்குத்தத்தம் பண்ணோமா, இல்லை, தேவன் கொடுக்கல. நான் பிரமாணத்தை அறிந்து கொள்கிறேன், பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறேன், மீண்டும் மீண்டுமாக பிரமாணத்தை போதிக்கிறேன், அறிந்து கொள்கிறேன், தெரிந்து கொள்கிறீங்க, பிரமாணத்தை கை கொள்கிறேன். உங்களுக்கு என்ன இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு. அப்போ ஞானஸ்தானம் உங்களுக்கு பிரயோஜனகாரமாக இருக்கு. இப்போ அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவரோடு எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். விவாதிச்சிங்க, பேசுனீங்க, என்ன விவாதிக்கிறீங்க? நீ ஒவ்வொரு காரியத்தை கொண்டு வருவாங்க, அவங்க இல்லைன்னுவாங்க, அவங்க பேசுவாங்க, இவங்க இல்லைன்னுவாங்க. இதில் குற்றம் சொல்லுவார். இவர் வந்து அவங்களுடைய பார்வையில் அவங்க நீதிமான், இவர் வந்து தேவனிடத்துக்கு வந்த தேவன், தேவனுடைய அதிகாரத்தினால வந்திருக்காரு இயேசு. அப்போ யார் இதில் 2 பேரில் நீதிமான்? இயேசு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. யார் என்ன இல்லை அங்கே அவங்க என்ன செய்யல, அவங்க பிரமாணத்தை கை கொள்ளவில்லை. தேவனிடத்திலிருந்து அவங்க வாயினாலே கிட்டி சேர்கிறார்கள், ஆனால் அவங்க இருதயமோ தூரமாக இருக்குன்ற. வாயினாலே கிட்டி சேர்றீங்க, ஆனால் தேவனிடத்திலிருந்து உங்கள் இருதயம் தூரமாக இருக்கிறது. அங்கே என்ன இருக்கக்கூடாது, அவர் வந்தார்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கு. அவங்க கீழ்ப்படியில. அவங்க என்ன சொல்றாங்க, என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணினீங்கன்னு கேட்குறாரு இயேசு. அவங்களுக்கு போதிக்கிறதுக்காக அங்கே எனக்கு ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அங்கே இன்னும் அவங்களுக்கு போதிச்சிருந்தாருன்னா மனம் திரும்பியிருக்கலாம், என்னுடைய யோசனை. ஆனால் அப்படிப்பட்ட யோசனை, அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த சகல சத்தியத்தில் நம்ம பார்க்க முடியாத. சரி, சரி, இங்கே என்னன்னா 2 தீமோத்தேயு 2:25 எதிர் பேசுகிறவர்கள்,
எதிர்த்து பேசுறாங்கல்ல, நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசும்போது எதிர்த்து பேசுறாங்கல்ல, சத்தியத்தை அறியும்படி. அவங்க சத்தியமானது என்ன, தேவனுடைய வார்த்தை, இயேசுனுடைய வார்த்தை, அப்போஸ்தலர் பவுல் பேசியிருக்காரு, தீமோத்தேயு பேசுகிறாரு இல்லையா, நம்ம எல்லா சபையிலையும் இயேசுவானவர் அறிவித்த காரியங்கள் என்ன என்பது மாற்றி போதிக்கிறாங்கல்ல. எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி, நான் கற்றுக்கொள்ளும்படி, நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி, அவங்களை கன்னத்தில் அறையும்படி, அவங்க விளங்கத்தக்கதாக, அவங்களுக்கு புரியும்படி, எனக்கு புரியும்படி. எனக்கு புரியல அப்படின்னா, எனக்கு கோபமாக பேசினா எனக்கு புரியாது, என்னை பரிகாசம் செய்து பேசினா எனக்கு புரியாது, எனக்கு என்ன இருக்கும் அவங்க கோபம் தான் இருக்கும், அவங்க புரியாது. நான் அறியும்படி, நீங்கள் அறியும்படி இல்லையா. அப்போது தீமோத்தேயுவுக்கு அவர் அந்த சின்ன தவறு தான் அது, சரீரபரமாக அவர் அங்கே என்ன செய்வாருன்னா, அவர் ஆற்றல் இருக்கும் அவருக்கு, அவருக்கு வயிற்று வலி இருக்கிறது. படிக்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ அவர் என்ன செய்வார், அவர் உடற்பயிற்சி செய்கிறது போல் இருக்கலாம். அப்போது அது நல்லது கிடையாதுன்னு அவர் போதிக்கிறார். சரி, அப்படிப்பட்ட அவருக்கு நம்ம கடிந்து கொள்ளுதலை மாத்திரம் கொடுப்போம் அப்படின்னா அவருக்கு தெரியும், சத்தியத்தையும் சேர்த்து கொடுக்கணும். கடிந்து கொள்ளுதல் அவர்கிட்ட திருப்பக்கூடியதாக இருக்குது. அங்கே சத்தியம் இருந்து தான் அவர் வேலை செய்யும், அந்த ஞானம் மட்டும்தான் வேலை செய்யும். தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் ஒரு மனுஷன் போதிக்கணும். அப்படி ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன் இப்படி சத்தியத்தை குறித்து எதிர்த்து பேசுகிறவங்களுக்கு இப்படி போதிக்கணும். அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல நான் கூட அப்படி இருக்கலாம், நான் கூட சிறையில் மாட்டி கொண்டு இருக்கலாம், நான் ஒன்றை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பேனால் நான் கூட அப்படி இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து இருக்கலாம். இல்லை, நான் பேசுகிறேன், நான் மட்டும் ஒழுங்கு நீதிமான் இல்லை, நான் மட்டும் நீதிமான் பரிசுத்தவான் நான் சொல்லிக்கல. நான் என்ன செய்யணும், முதலாவது எனக்குன்றார் இல்லையா, அதிகம் ஆக்குன எனக்குன்றார் இல்லை, நான் இது எனக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். பிசாசானவனுடைய இச்சையின்படி, பிசாசு அவன் ஆவிக்குரியவன் நான் சொல்லியிருக்கேன், அவனுக்கு பல 100 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் என்னை வஞ்சிக்கணும், என்னை தேவன் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நான் என்ன செய்வான், அப்படி மாற்றி விட்டுருவான். நான் முதலாவது என்ன தேவை என்றால், அவனுடைய இச்சையின்படி செய்ய இல்லையா, நான் பிடிபடுகிறேன், நான் பாவம் செய்கிறேன், நான் உணர்ந்து கொள்ளவில்லை என்றாலே முடிஞ்சு போச்சு. சரி, அவனால் பிடிக்கப்பட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். நான் சொன்னல, இங்கே நம்ம எப்படி பேசணும், ஞானத்தை போதிக்கணும், அந்த ஞானத்தை அவர்கள் அறியும்படியாக உபதேசம் பண்ணணும். அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறாங்க, சத்தியம் தேவன் இருக்காருன்னு தெரியும், ஆனால் அவங்க ஒரு மயக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன மயக்கம்னா, ஊசி போட்ட மயக்கம் கிடையாது, டேப்லெட் போட்ட மயக்கம் கிடையாது, சாத்தானுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறாங்க. அது எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அறியாமல் இருக்கிறார்கள். அங்கே கொரிந்தி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது போராயுதம் தேவைப்படுதான். போராயுதம் அங்கே என்னவா இருக்குன்னா, மனம் திரும்புதல். எபேசியரில் சர்வாயுத வர்க்கம், இங்கே கொரிந்தில் மனம் திரும்புதல். மனமானது ஒன்றிலிருந்து திரும்ப வேண்டும், தேவன் பக்கமாக திரும்பணும். நான் என் இச்சையின்படி செய்கிறேன், அவங்க என்ன செய்யணும், அவங்க தேவன் பக்கமாக திரும்பணும். ஆமாம், தேவனுடைய காரியங்களில் பிரியமாக இருக்கணும்னு சொல்லணும். ஆமாம், கரெக்டாக சொல்கிறீங்க, தேவன் பக்கமாக திரும்பணும். அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க செய்யக்கூடிய செயல் பிரயோஜனமாக இருக்கும். ஆமாம், இல்லைன்னா பிரயோஜனமாக இருக்காது. சரி, நம்ம இங்கே பார்ப்போம். சரி, இங்கே இன்னொரு கூட ஒரு காரியங்களில் தர்க்கிக்கிறாங்க பரிசேயர்கள். அப்பொழுது பரிசேயர் அவர்களுடைய தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்தில் இருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் சொல்றார் பாருங்க பதில். இங்க அவர் தம்முடைய ஆவியிலே பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன, இந்த சந்ததிக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார்.
சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாம்படியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் நீங்கள் யோசனை பண்ணுகிறீர்கள் என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களே. இன்னும் உங்கள் இருதயம் கடினமாயிருக்கிறதே. உங்களுக்கு கண் இருந்தும் காணாதிருக்கிறீர்களே, காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களே, நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களே. புளித்தமாவுன்னு சொல்ற. இங்க ஒரு புளித்தமா இருக்கு. இங்க ஏரோது குறித்து சொல்றாரு. அங்க இவங்க கேட்டாங்கல்ல, அந்த ஜனங்களை குறித்து சொல்றாரு. இந்த சந்ததி பெருமூச்சு விட்டு இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்படிப்பட்ட சந்ததி தேவனுக்கு முன்பாக இருக்கு. தேவகுமாரன் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்றாரு. இயேசு இவர்களை புகழ்ந்திருந்தாருன்னு வச்சுங்க, அவங்கள வரவேற்றிருப்பாங்க எல்லாரும் இயேசுவை. அவங்கள புகழல. அவங்க பேசும்போது அவங்க எழுந்து போயிட்டார், பதிலே சொல்லலை. ஏன்னா அவங்க புளிச்ச மாவு அப்படியே வாயில வைக்க முடியுமா? புளிச்ச மாவுன்றாரு, எல்லாத்தையும் கெடுத்துருன்றாரு. அவங்க புளிச்ச மாவுன்றாரு. சரி, ஓகே. அப்போ சீஷர்கள் நினைக்கிறாங்க, நம்மகிட்ட அப்போ ஒன்று தான் இருக்கு, அதனாலயும் இருக்கும். இவங்களுடைய சிந்தனைகளை யார் அறிகிறா? இயேசு அறிகிறாரு. இயேசு என்ன செய்யறாரு? அறிகிறாரு. அவங்க என்ன சிந்திக்கிறாங்க, இப்படி சிந்திக்கிறது என்னன்னு கேட்கிறார். சரி, இங்க சொல்றாரு, அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவுக்கு ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார், சொல்லிக் கொடுக்கிறார். அதற்கு அவர்கள், தம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் சொல்றார். இவர் சொல்றாரு போல, இயேசு அவங்களுடைய புளிச்சமாவு, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் புளிச்சமாவுன்றார், அது கெட்டு போனதுன்றார். ஆனா இந்த காரியங்கள் அப்பங்கள் இல்லாதபடியா அப்படின்னு தான் இயேசு சொல்றாரு அப்படின்னு சீஷர்கள் நினைக்கிறாங்க. சரி, இயேசு அதை அறிந்து, அவங்க இருதயத்தில் நினைக்கிறாங்க, சொல்லல, இருதயத்தில் இருக்கிறத இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? சீஷர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் நீங்க யோசனை பண்ணுகிறது என்ன? சரி, இல்லைன்னு தெரியுது அவருக்கு. அப்படி கிடையாது, நான் அதை குறித்து சொல்லல. இன்றும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களே, இன்னும் உங்கள் இருதயம் கடினமாயிருக்கிறதே. அவங்க விசுவாசிக்கல. அவர் சொல்லக்கூடிய வார்த்தையின் மேல என்ன இல்லைன்னா நம்பிக்கை இல்லை. அது வெளிப்படுத்தணும் இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓமையாக மறைவாக இருந்தது. இப்போ யாருக்கு அறிவிக்கப்படும்? யாருக்கு தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படும்? யாருக்கு மறைவா இருக்கும்? அதை குறித்து தான் நாம் படிக்க போறோம். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடியால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். சரி, இங்க ஒரு அப்பத்தை குறித்து அவர் சொல்லலை, ஒரு காரியங்களை குறித்து அவர் சொல்லலை. வெளிப்புறமாக போகிறது தீட்டுப்படுத்தாது, நம்ம உள்புறமாக போகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். என் சிந்தையிலே ஒரு சகோதரனை குறித்து நான் வீணனே, துன்மார்க்கன், இவன் நீதியா இருந்தாலும் சரி நான் துன்மார்க்கன்றேன். அப்போ அந்த காரியம் தான் தீட்டுப்படுத்துன்றார். வாய்க்குள்ளே போகிறது எல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாக கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? அறியணுன்ற. ஏன் இதை நம்ம தொடர்ந்து நம்ம படித்தோம்னா அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம படித்து கொண்டு இருக்கும் பாருங்க. அவங்க என்ன ஆகலை இன்னும் அப்படின்னா, அவங்க காண்கிறாங்க, நீதியை காண்கிறாங்க, ஜீவாதிபதியை காண்கிறாங்க, முன்னாடி தான் இருக்கிறாரு, அவர் பேசுகிறதுலாம் சத்தியம்னு தெரியல. அவங்க எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்கன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இயேசுவை யோனா 3 நாள் வயிற்றுக்குள்ளே இருந்தார், மீனின் வயிற்றுக்குள்ளே. அதே அடையாளம்
இயேசு கிறிஸ்து இருக்காருல்ல, அவரு பூமியின் இருதயத்தில் 3 நாள் இருப்பார் சொல்கிறார். வேற எதுவும் நான் சொல்லலை, 3 நாள் இருப்பார் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவானவர் மரிக்க போகிறாரு, அவர் 3ஆம் நாளிலே உயிர் தெள்ள போகிறாருன்னு சொல்கிறார். இதை தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இதுக்கு போய் அடையாளம் கேட்கலாமா? அவர் வருவதே தேவனுடைய சித்தத்துக்காக மரிக்கணும்னு தான், ஜனங்களுடைய பாவங்களுக்காக தான் வந்திருக்காரு. ஜனங்களை ஒன்றிலிருந்து ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்காரு, சபைக்குள்ளாக சேர்க்கறதுக்காக வந்திருக்காரு, நித்தியமான காரியங்களை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் இப்படியோ நீங்களும் அதே போல் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒவ்வொருவரும் விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு என்ன இருக்கு? அவர்களுக்கு நித்தியமான ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை தான் நாம் பேசிட்டு வரோம் இல்லையா? அவர்கள் என்னவா இல்லை, உங்களுக்கு கண் இருந்தும் காணாமல் இருக்கிறீர்களே. இந்த கண் இருக்கு, ஆவிக்குரிய பார்வை இல்லை. காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களே, நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களே. ஆமா, இது நினைவுனா தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளாது. இது முன்னாடி சொன்னார்ல, இயேசுவானவர் மரிக்கணும், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுதணும்னு சொன்னார். அதுதான் போதிக்கிறார். எப்போ உயிர் தெழுந்தார்? 3 நாள் பின்பு. அதுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது நீங்க உணராமல் இருக்கீங்களே, நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கடிந்து கொள்வார். அது நம்பிக்கை, அதன் மேலே மேலான காரியங்களை நம்பிக்கை, நாம் அதை பற்றி கொண்டு அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் சம்மதித்து ஏற்றுக்கொண்டு ஒன்று கீழாக இருக்கணும். இதுதான் தேவன் சொல்றாரு. எனக்கு உண்டானது எது ஒன்று எனக்கு கிடையாது, எனக்கு சொந்தமானது இல்லை, நான் எனக்கு சொந்தமானவன் கிடையாது, நான் கர்த்தருக்குரியவன். கர்த்தர் என்னை என்ன செய்திருக்கார்? கிரயத்திற்கு கொண்டிருக்கார், என்னை வாங்கியிருக்கார். 2 கொரிந்தியரில் சொல்லியிருக்கார். இதே எரேமியா புஸ்தகம் 5:21 கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்கள் கேளார்கள். இப்படிப்பட்டவர்கள் அவங்க. அறிவில்லை, தேவனுடைய ஞானம் இல்லைன்றது. இப்போ அவங்களை குறித்து நம்ம எதுவும் சொல்லலை. இப்போ இந்த நிலைமையில் நான் இருந்தேன் அப்படின்னா ரொம்ப பரிதவிக்கப்பட்டவன். எனக்கு தெரியல அப்படின்னா தேவன் எனக்கு அந்த ஞானம் கொடுத்துருக்காரு பாருங்க, தேவன் அறிவுக்கூடிய அறிவு. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். தேவன் ஒருவரையும் தெரிந்து கொள்கிறார்ல, என்னுடைய ஒரு ஸ்தானத்தில் நம்ம இருக்கணும் இல்லை, அந்த ஸ்தானத்திற்காக தேவன் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். சங்கீத புஸ்தகம் 115 5-8 வேணால் வாசிக்கலாம், 5 மட்டும் பாருங்க. அவர்களுக்கு வாயிருந்தும் பேசாது, அவர்களுக்கு கண் இருந்தும் காணாது, அவர்களுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவர்களுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவர்களுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவர்களுக்கு கால்கள் இருந்தும் நடவாது. தங்கள் இது சாபம் நினைக்கிறேன் இல்லையா? இப்போ தேவனை நம்பாதவங்க எப்படி இருக்காங்க? சரி, 9 பாருங்க. இதெல்லாம் ஒரு சபிக்கத்தக்கதாக ஒரு காரியம். தேவனை புகழ இல்லாத காதுகள், கண்கள், கைகள், மூக்கு, கண்ணு, காது, இதெல்லாம் என்னோடது இல்லை, எனக்கு கொடுத்துருக்காரு தேவன். அதை வைத்து நான் தேவனை எப்படி மகிமைப்படுத்துவேன் இல்லையா? இது ஒன்று ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தேவன் தான் கொடுத்துருக்காரு. தேவன் கொடுத்தவைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? நன்றியாக இருக்கணும். அவருடைய ஸ்தானத்தை நம்ம என்ன செய்யணும்? உயர்வாக மதிக்கணும். அது எனக்கு தெரியல அப்படின்னா அதை கற்றுக்கணும். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பி சொன்னல, நம்பணும். அவர்களுக்கு துணிவையும் அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார். யார்? இஸ்ரவேலர். நான் நம்பனா என் தேவனை, உங்கள் தேவனை நீங்கள் நம்பனா, நீங்கள் அறிந்திருக்கிற பரலோகத்தின் பிதாவை நீங்கள் நம்பனா, அவர் என்ன செய்வார்? சொல்றார் பாருங்க, உங்களுக்கு துணையாயும் கேடகமாயும் இருக்கிறார். வேற என்ன இருக்கு? இவ்வளோ பெரிய பலம் இருக்குல்ல நமக்கு, இந்த பலத்தை விட இன்னும் அதிகமான பலம் நமக்கு இருக்கு இல்லையா? இதை பார்க்கிலும் இன்னும் அதிகமாக பரலோகத்தின் தேவனே நமக்கு உதவி செய்கிறாரு. இன்னும் நமக்கு அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு என்ன செய்யற? உதவியா இருக்காராம் இயேசு. எல்லா காலகட்டத்திலும் சரி, தேவனானவர் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார். உபத்திரவத்தை மட்டும் கொடுக்கல, உதவி செய்கிறார்.
நம்மளை தேவனானவர் எப்படியாக நம்மளை உருவாக்க வேண்டும், அவருடைய காரியங்களில் நடக்க வேண்டும் என்று நடக்கிறவர்களுக்கு தேவனானவர் உதவி செய்யணும். தேவனுடைய வார்த்தையை தவிர நமக்கு எதுவும் முக்கியத்துவமாக இருந்ததா இருக்கிற எந்த மனுஷனும் முக்கியத்துவம் கிடையாது. நமக்கு எந்த மனுஷனும் மேன்மையே கிடையாது. தேவன் தான் நமக்கு என்னவா இருக்காரு, முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கார். இங்கே இயேசு அவர்களுக்கு என்னவா இருக்காரு, நம்ம படிச்சோம்ல, இயேசு அவர்களுக்கு என்னவா இருக்கார், உதவியா இருக்கார். வெளிச்சத்தை காணத்தக்கதாக உதவியா இருக்காரு. அவங்க காணலைன்னு போது நீங்க காணலைன்றார், நீங்க கேட்கலன்னு நீங்க கேட்கலன்றார், உணர்ந்து கொள்ளுன்றார். இது அவங்களுக்கு உதவி இல்லையா? அவங்க தேவனுக்காக திரும்பலையா? அவங்க நீதி உள்ளவர்களாக நடந்திருக்காங்கல்ல, அது என்னவா இருக்கு? அந்த பார்வையை தேவன் கொடுத்துருக்கார். மார்க்கு 9:22-24 நம்ம வாசிக்கிறோம், பார்க்குறோம். இல்லை, லூக்கா 5:7 அதுதான் இப்போ பார்த்தோம். லூக்கா 5:7 அவர்கள் திரளான மீன்கள். சரி, இங்கே ஒரு சீசனை கண்டுபிடிக்கிறார். இயேசு பேதுருக்கு உதவியாக இருக்கார். எப்படின்னா இயேசுவை தெரிந்து கொள்ளப்படுறார். அப்போது இயேசுவுக்கு பேதுரு காண்பிக்கிறாரு, கொடுக்குறாரு. இந்த காரியத்தை யார் செஞ்சது? இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர் யாரு? என்னிடத்தில் இருக்கிறது எல்லாம் என் பிதாவினாலே கொடுக்கப்பட்டது அப்படின்றதுல நம்ம வாசிக்கிறோம்ல, எப்பொழுதும் அதான் வாசிக்கிறோம். அப்போ அவருக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் பிதாவினாலே உண்டாயிருக்கிறது. என்னிடத்தில் இருக்கிறது எது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை, இந்த பிதாவினால கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? அது சுயமாக கிடைச்சது கிடையாது, தேவன் தான் கொடுத்துருக்கார் எல்லாவற்றையும், எல்லா சாணத்தையும். இங்கே இயேசு இங்கே அவர் உணர்ந்து கொள்கிறார் பாருங்க. எது நம்ம பார்க்குறோம்? 7. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழித்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுக்கும் அமுழத்தக்கதாக நிரப்பினார்கள். எது பிடிக்கிறாங்கன்னா மீன். 2 பேரும், அவங்க எல்லாம் 2 படகுலையும் இருக்கிறாங்க, கூட்டாளிகளாக இருக்காங்க. ஒரு அவங்க அந்த வலையை இழுக்கும் போது அந்த வலையை ரொம்பிடுச்சு, இழுக்க முடியல. ஆமாம், அந்த வலையிலிருந்து கிடைச்ச மீன் ஒரு படகுல போடுற அளவுக்கு கிடையாது, 2 படகுல போடுற அளவுக்கு, 2 படகுமே உள்ள முழுக போகிற அளவுக்கு இருக்கு. சீமோன் பேதுரு அதை கண்டு பேதுரு பார்க்குறாரு, இயேசுவின் பாதத்தில் விழுந்து, இயேசு இருக்காரு போல அங்கே என்ன செய்கிறாருன்னா அவர் பாதத்தில் விழுறாரு. ஆண்டவரே சொல்கிறார், நான் பாவியான மனுஷன், தாழ்மையான மனுஷன் போல. இவர் தேவனுடைய மனுஷன் என்று தெரியுது. அவர் என்ன பார்க்குறாரு, இவருக்கு என்ன இருக்கு? மனத்தாழ்மை இருக்கு இல்லையா? தாழ்மை இருக்கிறது, மனதில் தாழ்மை இருக்கிறதுனால தான் தன் இன்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. இன்ன நிலைமையில் இருக்கிறேன் நான் தெரியல, அறியல அப்படின்னா நான் திரும்ப முடியாது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த ஆவியில் எளிமை என்பது ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறேன், நான் தவறாக இருக்கிறேன் தேவன் சொல்லுகிறார் என்றால் அந்த ஸ்தானத்திலிருந்து நான் திரும்ப வேண்டும், மனம் திரும்பணும். அப்போ தான் அவங்க உணர்வாங்க, அப்போ தான் அறிந்து கொள்வாங்க. இல்லைன்னா எப்படி அறிவாங்க? இப்போ நான் சொல்லிக்கிறேன், நான் அந்த மாதிரி இருந்தேன்னா நான் முதலாவது தேவனை நோக்கி நான் ஜெபிக்க வேண்டியது இருக்கு, கேட்க வேண்டியது இருக்கு. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தமும் அவர்களுக்கு அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபிதேயின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்த படவிலே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறனாயிருப்பா என்றார். மனுஷனை பிடிக்க போறார். மீனை பிடிச்சு நின்றார்ல, இப்போ அந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா இவங்கெல்லாம் மனுஷனை பிடிக்க போறாங்களாம். மனுஷன்னா இப்படி வளப்பட்டு கிடையாது. அவங்க தேவனுடைய வார்த்தை, இயேசுவினுடைய வார்த்தையை சொல்லணும். தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்க தேவனுக்காக பிரித்து எடுக்கப்படுறாங்கல்ல, அதான் மனுஷனை பிடிக்கிறது அப்படின்னு சொல்றேன்.
அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாரையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாத்தையும் விட்டாங்க. இயேசு நிமித்தமாக தேவன் வார்த்தை நிமித்தம் என்ன படகு விட்டாங்க. அவ்வளோ மீன் இருக்கு, எல்லாத்தையும் விட்டாங்க. பின்பும் அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு, உம்மால் ஆகும் என்றான். அவர் கேட்டுக்கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவரை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. ஒரு குஷ்டரோகி வந்தாங்க. இந்த அற்புதம் எப்படி இருக்கு பாருங்க. குஷ்டரோகம் இருக்கு, வர்றாங்க. அவன் சொல்றான், ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம் உண்டு ஆனால் என்னை சுத்தமாக்கும். நான் இப்படி இருக்கேன்ல, சுக பலவீனமாக இருக்கேன்ல, இந்த காரியங்கள் யார் செய்ய முடியும்? நான் பலவீனமாக இருந்தால் அந்த ஆவிக்குரிய சரி பூமிக்குரிய யார் செய்ய முடியும்? நான் கிடையாது. இங்கே சொல்கிறாரு, உமக்கு சித்தமானால். நம்ம கேட்கணும், அவர் சித்தத்தை கேட்கணும்ல. அவர் இயேசுக்கிட்ட கேட்டார்ல, நம்ம யார்கிட்ட கேட்கணும்? தேவன்கிட்ட கேட்கணும். அவர் இயேசு நேரில் இருந்தார், கேட்டார். இங்கே இருக்கிற பரலோகத்தில் இருக்காரு, நம்ம எப்படி கேட்கணும்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இல்லையா? கேட்கணும்ல. நம்ம எப்படி கேட்கணும்? அந்த சித்தத்தை ஆசீர்வதிக்கிறாரு. பரலோக ராஜ்யம் வந்துடுச்சு, நித்திய ராஜ்யம் இருக்கு, ஸ்தாபிக்கப்பட்டது. அதிலே ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு கல்லாக, ஜீவனுள்ள கல்லாக இணைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட கல்லை என்னவாகுது? பரிசுத்தமாகுது. அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொருவருக்கும் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஆவிக்குரிய நம்பிக்கை. நம்ம நிறைய விஷயத்த பார்க்கலாம், ஆனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட நேரம் இல்லை, குறைஞ்ச நேரம் தான் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ரோமர் 8:26 சொல்கிறார், நமக்கு பலன் இருக்குது. இயேசு இருக்கார், தேவன் இருக்கார், பரலோகத்தின் பிதா இருக்கார், அவ்வளோ பெரியவர். இங்கே இன்னொருத்தர் இருக்கார், அவர் ஆவியானவர் அப்படின்னு சொல்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். தமது ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவரும் தாமே வாக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பெருமூச்சுனா மூச்சு, நம்ம பேசுறாரு. இந்த மூச்சுன்றது அதிகமாக நம்ம பேசுறது, நம்ம மூச்சு உள்ளே போனால் தான் நமக்கு வார்த்தை வரும். அந்த பெருமூச்சுகளுடன், அதிகமான வார்த்தைகளுடன் நம்ம வேண்டுதல் செய்கிறது என்னதுன்னு தெரியல, அவர் வேண்டுதல் செய்கிறாரு. யாரு? இங்கே நம்ம பிதா இயேசு பார்த்தோம், அநேக பிணியாளிகளை குணமாக்கி இருக்காரு, ஆவிக்குரியவர்களை கண்களை கொடுத்துருக்காரு. அந்த காரியங்களை அவரிடத்தில் சேர்க்கக்கூடிய அந்த காரியத்தை செய்கிறது பிதா, இயேசுக்கிட்ட கொடுக்குறது. இயேசுக்கிட்ட வந்த பிறகு என்ன வராங்க? அவருடைய அடிச்சு உள்ள நடந்து அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக வராரு. இங்கே நாம் பார்க்கும்போது 26 ஆவியானவர் தாமே தம்முடைய பலவீனங்களை குறித்து, நம்மளுடைய பலவீனங்களை குறித்து இருக்கிறோம். அவரும் என்ன செய்கிறாருன்னா வேண்டுதல் செய்கிறார். வேற என்ன செய்கிறாருன்னு நமக்கு தெரியல. அதிகமான வாக்குகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். அவரை குறித்து நம்ம அப்படியே முடிச்சுட்டு பிலிப்பியர் இல்லை, எபிரேயர் நினைக்கிறேன், அதில் பிரவேசியாமற் இன்றும். சரி, ஓகே. இங்கே நமக்கு ஒரு உதவி இருக்குது. தேவன் இயேசு இருக்கார். 3 பேரையும் நம்ம பார்த்துட்டு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். 2வது நம்ம என்ன சொன்னோம்னா, நம்மளுடைய இருதயமாக இருக்குல்ல, அதை கடினப்படுத்தவே கூடாது. இல்லைன்னா அப்போ அந்த பார்வை நம்ம பார்த்தோம் இல்லையா, மோசே எங்களுடைய ஜனங்கள் அனுப்புனாரு, போ அப்படின்னாரு, திரண்டு போகக்கூடாதுன்னாரு, போ அப்படின்னாரு, போகக்கூடாதுன்னாரு. ஒரு அற்புதம் செய்வார், போவானான்னு போவாது. இப்போ அவர் என்ன ஆச்சு? கடைசியில் அவருடைய இருதயமானது தேவனால் கடினப்பட்டதுனால அவர் சமுத்திரத்தின் நடுவில் வைத்து மூட்டார். கடலை சமுத்திரமே அவர் மூடிச்சுன்னா அதுக்கப்புறம் உயிரோடு வர முடியுமா? அது சமுத்திரத்தினுடைய ஆழம் தெரியுமா மனுஷனுக்கு? அது ஒரு 5000 மைல் கீழே போனால் அவனால் மூச்சு விட முடியாது, வெடிச்சிடும். எதுவாக இருந்தாலும் காது இருக்கு இல்லையா, அந்த ட்ரம் இருக்கு, ட்ரம் வெடிச்சிடும். காது கேட்காது, ஒய்யின்னு சத்தம் தான் கேட்கும் இல்லையா? காதுக்குள்ளே பட்ஸ் விட்டுனோன்னாலே ஒய்யின்னு சத்தம் கேட்குது இல்லையா? 5000 மைலுக்கு அப்புறம் கீழே போனோன்னா வெடிச்சிடும். காதில் ஒன்றுமே கேட்காது, செவிடாயிடுவாங்க.
தேவனானால் அவ்வளோ பெரிய சமுத்திரத்தை மேலேயும் கீழே நிற்க வச்சிருக்காரு இல்லையா? கீழே தரையில் காற்று அடித்து மேலே நிற்குது, அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை உள்ளவர் நிற்குது. ஜனங்கள் எல்லாரும் போகிறாங்க, நடு சமுத்திரத்தை கடந்து போகிறாங்க அப்படி இல்லையா? அவ்வளோ பெரிய சமுத்திரம் நிற்குது மேலே, எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? இங்கே சொல்கிறது அவங்க ஏன் அப்படின்னா, இது ஏன் சொல்கிறேன்னா, அவர்கள் வந்து இருதயத்தை கடினப்படுத்திட்டாங்க. ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடியாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியாலும். எல்லாமே சுவிசேஷன் தான் சொல்கிறார்ல, எல்லாமே முன்னாடி அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்தி சுவிசேஷன் தான். அப்படிப்பட்ட சுவிசேஷங்கள் கூட என்னவாயிருக்கு அப்படின்னா, அவங்க விசுவாசிக்கல, அதில் நிலைத்திருக்கலன்றார், கடினப்பட்டாங்க. இன்னும் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், அவருடைய வேத வாக்கியங்களை சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அவருடைய வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது உண்மை, தேவன் சத்தியம், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், நான் அதில் என்ன இருக்கு, ஒரு நித்தியமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நான் தரித்திருக்கிறேன். இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இருதயம், என் இருதயம், இங்கே யாரையுமே சொல்லலை, நான் என்ன தான் சொல்கிறேன். என் இருதயத்தை நான் கடினப்படுத்திட்டேன் அப்படின்னா நான் என்ன செய்வேன், தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய பார்வையை நான் காண முடியாது, நித்திய ராஜ்யம் எனக்கு இல்லை. நான் என்ன செய்யணும், தேசியமா என்ன பண்ணணும்? ஆமாம், இப்போ நான் என்ன நான் வந்து இன்னும் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், நான் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு, ஆவிக்குரிய பார்வை, இருதயம், அவருடைய இருதயத்தில் நான் என்ன செய்வேன், நிலைத்திருப்பேன் இல்லையா? நிலைத்திருப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் என்ன செய்யக்கூடாது, இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது இல்லையா? இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பே தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்னும் என்ன சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். சரி, அப்படி பாருங்க, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? யாரு? இருதயத்தை கடினப்படுத்தினவங்க, கீழ்ப்படியாதவங்கன்றார். இங்க கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா நான் என்ன செய்யணும், முதலாவது தேவனுடைய ஞானத்தை கீழ்ப்படியணும், தேவனுடைய கட்டளை கை கொள்ளணும். அதனால் அவிவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் நம் தேவனுடைய வார்த்தை இருக்கு, நீதியுள்ள வார்த்தை சொல்லப்படுது, சத்தியமுள்ள வார்த்தை இருக்கு. அதில் நான் என்ன செய்யணும்னா நிற்கணும், நான் கடினப்படுத்தாது இருக்கணும், நான் கீழ்ப்படியணுன்ற. அப்போ கீழ்ப்படியும் போது என்ன ஆகுது, நான் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வருது தெரியுமா, நான் கீழ்ப்படுகிறேன். நான் வந்து எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கேன் தெரியுமா, நீங்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் உண்மையுள்ளவர்கள் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க? கொலோசியர் 1:28, எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஒரு ஞானம் மட்டும் கிடையாது, எல்லா ஞானம். அப்போதான் நம்ம பார்க்குறோம், என்ன பார்க்குறோம், தேவன் சிருஷ்டிகர், நாம் ஞானஸ்தானம் என்றால் என்ன, எதுக்காக ஞானஸ்தானம், நித்திய ராஜ்யம் என்ன, நமக்கு அதில் என்ன வருவிக்கக்கூடியதாக என்ன நம்பிக்கை இருக்கிறது இல்லையா? நம்ம வந்து ராஜ்யம் என்றால் என்ன, ராஜ்யத்தை குறித்து பார்க்கிறோம், சகல அறிவு, இயேசு கிறிஸ்துவனுடைய அறிவை குறித்து பார்க்கிறோம், அவருடைய எல்லா நோக்கத்தையும் குறித்து அறிவிக்கிறோம். இதை பார்க்கிலும் அதிக காரியங்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு போதுமான நேரம் இல்லை. நாங்கள் இங்கே சொல்கிறாரு, அவர் எதற்காக தேடுறாரு சொல்கிறாரு பாருங்க, எந்த மனுஷனையும், ஒவ்வொரு மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாக, பர்ஃபெக்டா, கம்ப்ளீட்டா, இயேசுவை போல, எல்லா மனுஷனும் இயேசுவை போல ஆக்கணும்னு நிறுத்தும்படிக்கு, நிற்க வைக்கிறதுக்காக அவரையே நாங்கள் அறிவித்து, இயேசு கிறிஸ்துவே தான் அறிவிக்கணும், வேற யாரையும் அறிவிக்கக்கூடாது. எந்த மனுஷனுக்கும்
புத்தி சொல்லி. ஆமாம், எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இல்லை, இது தேவனுக்கு பிரியம். என்ன படிக்கிறீங்க? அது வேணாம். 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில், தேவன் கொடுத்த கற்பனைகள் இருக்குல்ல, தேவனுடைய பிரமாணம் இருக்குல்ல, அதனுடைய பொருள் காரியம் என்ன? சுத்த மனசாட்சி இல்லையா? சுத்த மனம், இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கற்பனையின் பொருள் என்ன அப்படின்னா, என்னவெனில் சுத்த மனம், இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இது மாயமற்ற விசுவாசத்திலும், மாயமற்றனா போலி இல்லாத விசுவாசம், நடிக்கக்கூடிய விசுவாசம் இல்லை. நான் இருக்கிற காரியம் அப்படி இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி காமிக்கிறது நான். அப்போ நான் அப்படி காமிக்கிறேன்னா நான் யார்? மாயக்காரன். நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னா நான் நீதி உள்ளவன், விசுவாசம் உள்ளவன். அதில் பிறக்கும் மாயமற்ற இல்லாத விசுவாசம் இருக்குல்ல, அதில் தான் பிறக்கும் அன்பு. சொல்றாரு, சிலர் இவைகளை நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். அவங்க நமக்கு என்ன இருக்கு, அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னா அதுதான் எனக்கும் உங்களுக்கும். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். ஆமாம், சொல்கிறாரு 7 தாங்க பேசுகிறாங்க என்னதுன்னே தெரியலையா, அவங்க தர்க்கிக்கிறது என்னன்னு தெரியலையா, ஆனால் நியாயப்பிரமாணத்திற்கு போதர்களாக இருக்க விரும்புகிறார்கள். நான் அப்படி இருந்தேன்னா என்னை தான் நான் சொல்கிறேன். நான் அப்படி இருந்தால் பாத்திரவான் கிடையாது. நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் பாத்திரம் கிடையாது. நான் தேவனுக்கு நான் பாத்திரம் பிரயோஜனம் கிடையாது. நான் பிரயோஜனமாக இருக்கணும், நீங்கள் பிரயோஜனமாக இருக்கணும். அதற்கு நமக்கு என்ன தேவை? தேவனானவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பசுத்தாவானவர் வேண்டுதல் செய்கிறார். நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக நாம் ஜபிக்கணும். இயேசுவானவர் எப்படி பலத்தை பெற்றுக்கொண்டார்? ஜபித்து தான். நம்ம எப்படி ஜபிக்கணும்? அவர் சொல்லி கொடுக்குற அந்த முறைமையில தான் பெற்றுக்கொள்ளணும், வேற கிடையாது. நமக்கு பலம் எங்கேருந்து வராது, மனுஷங்கிட்ட கிடைக்காது. கண்டிப்பாக நம்ம யார் மேலே பலனை சாய்ந்திருக்கணும்? அவர் மேலே, தேவன் மேலே நம்ம பலனை சாய்ந்திருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம தேவனானவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உங்களை துதிக்கின்றோம். தேவனே, உங்களை சோத்தரிக்கின்றோம். இந்த நாளில் கூட பிதாவே, உங்கள் வேத வாக்கியங்களே நீங்கள் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர் பிதாவே, அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உங்கள் நாமும் விலையேறப்பெற்றது பிதாவே, உங்களை துதிக்கவும் சோத்தரிக்கவும். பிதாவாகிய தேவனே, உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஞானத்தை கொடும். உங்களை எப்படியாக மகிமைப்படுத்த வேண்டும் என்று உங்களுக்காக மாத்திரமே நாங்கள் பிழைக்க வேண்டும் என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே பிதாவே, சகோதர சகோதரிகளாக கூடி அவங்க வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்தீரே. மிகப்பெரிய இரக்கத்திலே நீங்கள் கொடுத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி. உங்களுடைய சித்தமானார் உங்கள் ஊழியத்தையும் உங்களுடைய தயவிலே வாழ உதவி செய்யும். என் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதியும். உங்களுடைய சித்தமானால் கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகபலனை கொடும் பிதாவே. இரக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய சத்தியத்திலே வளருவதற்கேற்றவாறு கொடும் பிதாவே. இங்கே கூடியிருக்கிற மாரியாமால் அவங்களுக்கும், டெய்ஸி அவங்களுக்கும், சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் பிதாவே, உங்களுடைய சித்தமானால் உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம் அவங்களோடு இருந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, உங்கள் ஊழியத்தை பிதாவே இந்த ஓல்டேஜ் ஹோமிலே கூட தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக வேண்டு செய்கின்றோம். பிதாவாகிய தேவனே, உண்ணுமாக நான் இந்த நடத்தக்கூடிய ஒவ்வொருக்காக வேண்டு செய்கின்றேன். அவங்களும் பிதாவே, அந்த மனிதர்களும் உங்கள் ஊழியத்தை செய்யவும், உங்களை அறிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் இன்னும் சிறப்பாக அவங்க செய்யத்தக்கதாக ஆசீர்வதியும். பரலோகத்தின் தேவனே, இதில் நடத்தக்கூடிய எங்கள் அம்மாவுக்காக பலன், சுகபலனும் ஞானத்தையும் கொடும். ஆவிக்குரிய பலனை கொடும், பூமிக்குரிய பலனை கொடும். உங்கள் சித்தமானால் பிதாவே, எங்கள் அப்பாவுக்காக வேண்டு செய்கின்றேன். இன்னும் ஞானத்தை கொடும், இன்னும் பலனை கொடும். உங்களுடைய சித்தத்தை செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனே, இன்னும் சகோதரர்களுக்காக வேண்டு செய்கின்றேன். உங்களுடைய தயவு இரக்கமானால் அவங்களை பாதுகாத்து கொள்ளும். இன்னும் பிதாவே, உங்கள் ஊழியத்தை செய்ய உங்களுடைய சித்தத்துக்கு ஏற்ற போல வாழ உதவி செய்யும். பிதாவாகிய தேவனே, இன்னும் அதிகமான உங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்ட சகோதரருக்கும்
சகோதரருடைய குடும்பத்திற்கும் பிள்ளையின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உங்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக இருதயத்தையும் ஞானத்தையும் இன்னும் சீஷர்களை உண்டாக்கத்தக்கதாக அவங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய தயவு இருந்தால் நாங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள உதவி செய்யும். பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, ஒவ்வொரு நீதி உள்ள சகோதரர்களுக்காக வேண்டி செய்கின்றோம். அவங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்கள் ஊழியத்தை செய்யும்படியாக வேண்டி செய்கிறோம். இதோ எனக்காக எனக்கு சரீர சுகபலனை கொடுத்தீர், அதுக்காக நன்றி. உங்களுடைய தயவு, உங்களுடைய ஒத்தாசை எங்களோடு இருந்து இன்னும் எனக்கு சுகபலனையும் ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் பூமிக்குரிய தேவையும் ஆவிக்குரிய தேவையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். நாங்கள் பிரிந்து போனாலும் உங்களுடைய இரக்கம் எங்களோடு இருந்து நாங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இதாகவே இன்னும் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கு ஆசீர்வதியும். அவங்க இன்னும் ஆவிக்குரிய ஞானத்திலே வளரத்தக்கதாக ஆசீர்வதியும். உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம் எங்களோடு இருக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். எங்களை பாதுகாத்து கொள்ளும் மிகப்பெரிய பலனானது எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். குமாரன் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே.